வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க. பதிவுக்கு போகிறதுக்கு முன் மெட்ராஸ் ரோஸ் கார்டன் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முழுமையும் பார்த்து பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தைப்பட்டத்துக்கு நான் நிறைய கீரைகள்லாம் நம்மளும் வளர்ப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி நானும் ஒரு கீரை க்ரோ பேக்கில் கொஞ்சம் கோழி கொண்ட விதை இருந்துச்சுங்க, அது போட்டேன். அது நல்லா தான் வளர்ந்துட்டு வந்தது. சடனாக நான் விதையே போடலை, இந்த செடி ஒன்று வளர்ந்துட்டே வந்தது. வெள்ளரி மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. ஆனால் ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது இது முசுக்க செடி மாதிரி வந்தது. சரி, அது சளிக்கெலாம் ரொம்ப நல்லது இருக்கட்டும்னு அப்படியே விட்டாங்க. நல்லா கொடி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டு அப்புறமா பார்க்கும்போது வெள்ளரி மாதிரி இருந்தது. ஏன்னா நான் எந்த விதையுமே நான் போடலை, அதனால் எனக்கு எந்த செடின்னு தெரியல. அப்புறமா நல்லா வளர்ந்து அப்புறம் காய்கள் வரும்போது பார்த்திங்கன்னா சின்னதாக மிதுக்கன் காயின்னு தெரிஞ்சுதுங்க. அது வந்து பிஞ்சில் சரி ஒரு வேளை வெள்ளரியாக இருக்குமென்னு சாப்பிட்டு பாடும்போது பயங்கர கசப்பு. ஏன்னா மிதுக்கன் காய் வந்து ரொம்ப கசப்பாக இருக்குங்க. ஆனால் இதில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க. சித்த மருத்துவத்தில் அதிகமாக இதை பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதனுடைய மருத்துவ குணங்களை இந்த பதிவில் நாம் பார்க்கலாங்க. இந்த மிதுக்கன் செடி இந்த மக்காச்சோளம்லாம் வளர்ப்பாங்க இல்லைங்களா, அந்த நிலத்துலையும் சூரியகாந்தி வளர்க்கக்கூடிய அந்த நிலத்துலையும் தானாக வளரக்கூடியதுங்க. இந்த மழை காலத்தில் இது வந்து தரையில் தான் படர்ந்து வளரும். செம்மண்ணும் மணலும் கலந்த அந்த மண் பரப்பில் இது நல்லா ரொம்ப சுலபமாக வளரக்கூடியது. நிறைய காய்களும் காய்க்குங்க. மாடி தோட்டத்தில் நம்ம வளர்க்கும் போது இதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் மண் கலவை சாயில் மிக்ஸ் எதுவுமே தேவை கிடையாதுங்க. ஒரு சின்ன கண்டெய்னர் இருந்தாலே போதும். நான் பாருங்கள், கீரை க்ரோ பேக்கில் தான் வளருது, இவ்வளோ காய்கள் காய்க்குது. அப்புறம் இதுக்கு வந்து பூச்சி தாக்குதல், நோய் தாக்குதல் எதுவுமே கிடையாதுங்க. உரம் கூட கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வெறும் நீங்கள் தண்ணி ஊற்றினாலே போதும், நிறைய காய்கள் காய்க்கும். இதனுடைய தாவரவியல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குக்யூமிஸ் மெலோ அக்ரஸ்டிஸ். இதனுடைய தாயகம் ஆசியா. இந்த காய்கள் வந்து நல்ல கசப்புங்க, நம்ம அப்படியெல்லாம் சாப்பிட முடியாது. ஆனால் இதனுடைய பழங்கள் கொஞ்சம் இனிப்பும் புளிப்பும் சுவையோடு இருக்குங்க. இந்த காயை வந்து நம்ம வத்தல் போட்டு சாப்பிடும்போது, இந்த பழைய சாதத்துக்கு தயிர் ஊற்றி சாப்பிடும்போது நல்ல ஒரு காம்பினேஷன், ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்புறம் இதை வந்து வெளிநாட்டிலலாம் இதை வந்து சாலடாகவும் சாப்பிட்றாங்க, பொரியல் செஞ்சும் சாப்பிட்றாங்கங்க. இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்க்கலாங்க. இதில் புரோட்டீன், கால்சியம், நார் சத்து, அது ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குங்க. அயோடினும் அதிகமாக இருக்குது. நல்ல கொழுப்பு, குட் ஃபேட் இதில் இருக்குது. அப்புறம் அமினோ அமிலங்களும் இதில் அதிகமாக இருக்குது. இந்த மிதுக்கன் செடியில் அதிக அளவு மருத்துவ குணங்கள் இருக்குங்க. இதனுடைய இலைகள், காய்கள், பழங்கள் எல்லாமே மருத்துவ குணங்கள் வாய்ந்தது. அப்புறம் சித்த மருத்துவத்தில் அதிக அளவில் இதை மருந்து பொருள் தயாரிக்கிறாங்க. ஈவன் ஆயுர்வேதத்துலேயும் மருந்துகள் தயாரிக்கிறாங்கங்க. இந்த பழத்தோட அந்த விதைகள் இருக்கு இல்லைங்களா, அது வந்து அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது. இந்த விதையிலேருந்து தான் எண்ணெய்கள் தயாரிக்கிறாங்க. அந்த எண்ணெயை நம்ம முகத்தில் நம்ம இந்த சுருக்கம் இருக்கிற இடத்துலலாம் தடவும் போது அந்த சுருக்கங்கள்லாம் மறைஞ்சிட்டு இளமையான தோற்றத்தை தருது. அடுத்ததாக இந்த மிதுக்கன் இலையை நல்லா அரைச்சிட்டு தொப்புளை சுற்றி போடும்போது, அந்த 10 மாதிரி போடும்போது நீர் சுருக்கு சரியாகுதுங்க. இதனுடைய காய்கள் வந்து வயிற்றுப்புண், இந்த ஸ்டமக் அல்சர் இருக்கு இல்லைங்களா, அது சரியாகும். வயிற்று எரிச்சலையும் இது சரியாக்குதுங்க. இந்த மிதுக்கன் காயில் வந்து சப்பனின், ஆல்கலாய்டு, டானின்ற சத்துக்கள் அதிகமாக இருக்குங்க. இந்த காயை சாப்பிடும்போது இதய சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் சரியாகுது. சாதாரணமாக வளரக்கூடிய இந்த மிதுக்கன் காயில் இந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் இருக்குங்க. இன்னும் அதிக அளவு மருத்துவ குணங்கள் இதுக்கு இருக்குங்க. உங்களுக்கு எங்கேயாவது விதை கிடச்சிதுன்னா உங்கள் வீட்டு மாடி தோட்டத்திலே இல்லை தரை தோட்டத்திலே வளருங்க. ரொம்ப சுலபமாக வளரக்கூடிய ஒரு செடிங்க. இதை வந்து மிஸ் பண்ணாதீங்க. நீங்களும் அதுவும் இல்லை, அப்படி உங்களுக்கு தோட்டம் கிடைக்கலனாலும் கடையிலெல்லாம் விற்கிது மிதுக்கன் காய். அந்த காயை நீங்கள் வாங்கி வத்தலாக சாப்பிடும்போது மருத்துவ குணங்கள் இதுக்கு அதிகமாக இருக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நம்புறேங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.